இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா வீட்டின் முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பிரச்சனை செய்ய முற்பட்டு அடங்க மறுத்து அத்துமீறிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மயான கொள்ளை திருவிழா திண்டிவனத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் அங்காளம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவில் மயான கொள்ளை திருவிழாவிற்கு சென்ற அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக சென்றார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிலர் அடங்க மறுத்து அத்துமீறினார்கள். எங்கே என்று கேட்டால், அந்த சாலையிலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுடைய வீடு இருக்கிறது. அவருடைய வீட்டிற்கு முன்னால் சென்றவுடன் பொதுவாக சென்ற பொதுமக்கள் அமைதியாக கடந்து சென்றார்கள். கோவிலை நோக்கி சென்றார்கள். மயான கொள்ளை சம்பந்தமாக அவர்கள் சில முழக்கங்களை எழுப்பி கொண்டு சென்றார்கள். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த அனைத்து சமூக மக்களும் கலந்து கொண்டு நடத்துகின்ற அந்த மயான கொள்ளை திருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை வைத்து கொண்டு டாக்டர் ஐயா அவர்களுடைய வீட்டிற்கு அருகிலே சென்றவுடன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவதூறாக சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் ஐயாவிற்கு எதிராக அவதூறாக சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே குழுமி இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அடங்க மறுத்து அத்துமீறுகிறார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியை வம்புக்கு இழுக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை வம்புக்கு இழுத்து திட்டமிட்டே பொய் வழக்கை பதிவு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு மோசமான அரசியலை நடத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீர்மானித்து விட்டது என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறையிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் காவல்துறையை சார்ந்தவர்கள் இரண்டு பக்கமும் சமரசம் பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது இரண்டு பக்கமும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களால் அரங்கேற்றப்படுகிறது. ஆளுகின்ற திமுக அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவின் வீட்டிற்கு முன்னால் அந்த ஊர்வலம் வருவதற்கு முன்பே அந்த ஊர்வலத்தில் வருபவர்கள் அந்த கோவில் சம்பந்தமான அடையாளம், மயான கொள்ளை சம்பந்தமான அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று காவல்துறை சொல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை வைத்துக்கொண்டு கோஷம் போடுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஆளுகின்ற திமுக அரசு திட்டமிட்டு வட தமிழகத்தில் வன்னியர் தலித் மோதலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறதா என்று அந்த பகுதி மக்கள் சந்தேகத்தோடு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்புதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசியலில் வேறு எந்த தலைவரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார். கும்பகோணத்திலே நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டிற்கு வந்த சிலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பத்தை சேதப்படுத்தி விட்டார்கள். அந்த வழியிலே உடனடியாக அது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார். இப்படி நடந்ததற்காக வருத்தப்படுகிறேன். இனி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வருகின்ற வழியில் எந்த கட்சியினுடைய கொடி கம்பத்தையும் எந்த கட்சியின் அடையாளத்தையும் சேதப்படுத்தக்கூடாது என்று தமிழ்நாட்டிலே ஒரு டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசியை அன்புமணி ராமதாஸ் கையில் எடுத்திருக்கிறார். தன்னுடைய கட்சி தொண்டர்கள் செய்த தவறுக்கு கூட வருத்தம் தெரிவிக்கின்ற இடத்திலே தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தன்னுடைய கட்சி தொண்டர்களை வழக்கு வாங்குங்கள், நீ சிறுத்தை என்றால் உன் மீது 10 வழக்குகள் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை குறிப்பாக வட தமிழகத்தில் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஏவி விடுகிறார்கள். அதன் தொடக்கமாகத்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் என்ன? அதாவது கிரிக்கெட்டை ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டு என்று சொல்வார்கள். அந்த கிரிக்கெட் விளையாட்டில் ஆஸ்திரேலியாவுடைய விக்கெட் கீப்பர் கில்கிரிஸ்
அவர் விளையாடுகின்ற பொழுது அவர் அவுட் என்று தெரிந்துவிட்டால், அவர் விக்கெட் விழுந்து விட்டால், அம்பையர் அவுட் கொடுப்பதற்கு முன்பே அவர் மைதானத்தை விட்டு வெளியேறிவிடுவார். அந்த அளவிற்கு கிரிக்கெட்டிலே நாகரிகமாக கில்கிஸ் நடந்து கொள்வார். அதை போலவே இந்தியாவின் மாஸ்டர் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிரிக்கெட் போட்டியில் அம்பையரே அவுட் கொடுப்பதா வேண்டாமா என்று தடுமாறி கொண்டிருக்கிறார். ஆனால் சச்சின் டெண்டுல்கருக்கு தான் அவுட் ஆகிவிட்டோம், தன்னுடைய விக்கெட் விழுந்து விட்டது என்று தெரிந்த மாத்திரத்தில் அம்பையர் அவுட் கொடுப்பதற்கு முன்பே அந்த கிரிக்கெட் மைதானத்தை விட்டு வெளியேறினார். அந்த அளவிற்கு கில்கிஸ்டும் சச்சின் டெண்டுல்கரும் கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்கிறார்களோ, அதை போல அரசியலில் மிகவும் நாகரிகமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடந்து கொண்டார். 2 நாட்களுக்கு முன்புதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்பம் சேதப்படுத்தப்பட்டதை, அந்த கட்சியின் கொடி கம்பம் சேதமானதை கண்டித்து, தன்னுடைய கட்சி தொண்டர்களையே கண்டித்து அதற்காக வருத்தம் தெரிவித்தார். ஆனால் அப்படி எந்த ஒரு எண்ணமும், எந்த ஒரு நல்ல எண்ணமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை, அதன் தலைவர் திருமாவளவனுக்கு இல்லை. ஆகவே தான் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவின் வீட்டிற்கு முன்னால் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டிலே குழப்பத்தை உருவாக்கி ஜாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் என்பதை இந்த தமிழக மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.